ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடியோ. நான் உங்கள் உமா. இந்த வீடியோ பதிவு யாருக்கு அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களாகட்டும், இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறவங்களாகட்டும், இந்த மாதிரி ஆளுங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவை நீங்க ஃபுல்லா தெளிவா பார்த்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப அதிக நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் தான். இந்த வீடியோ பதிவை தெளிவா பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? எதுக்காக நீங்க படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி தெளிவா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து தெளிவா கன்சிஸ்டன்சியா படிக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, சின்ன பாப்பா தான், பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு என்னால கன்சிஸ்டன்சியா படிக்க முடியல, நான் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா வந்து என்னால படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? அதுக்கான தீர்வு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லா தெளிவா கவனிங்க. ஓகேங்களா? நிறைய பேர் சொல்றது என்ன, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், நான் வந்து வீட்டு வேலை எல்லாம் பாக்குறேன், குழந்தைய பாத்துக்கிறேன், வீட்டுல இருக்கவங்களை எல்லாம் பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நான் வேலைக்கும் போறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? நான் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்கேன். இந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாமே எப்படி கன்சிஸ்டன்சியா படிக்கிறாங்க அப்படிங்கறத கவனிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் நம்ம சொல்லிடலாம். ஈஸியா வந்து இது காரணம், அதனால என்னால படிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் அந்த காரணத்தை தான் தள்ளி வச்சுட்டு உங்களோட கனவை பாருங்க. ஓகேங்களா? உங்களோட கனவு, உங்களோட உரிமை தான் இது இல்லையா? இது வந்து பெருசா தெரியாது. ஓகேவா? வீட்டு வேலை எல்லாம் கரெக்டா அந்தந்த டைமுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே செய்றீங்க. குழந்தைங்களுக்கு வேண்டியது அந்தந்த டைம்ல என்ன வேணுமோ எல்லாமே செய்றீங்க. வீட்டுல இருக்க பெரியவங்க, ஹஸ்பண்ட், இந்த மாதிரி எல்லாருக்கும் என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாமே தெளிவா செய்யற நீங்க உங்களோட கனவுக்கும் அந்த டைம் ஒதுக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து பாக்குறதே கிடையாது. ஓகேங்களா? அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ். எல்லாருமே அதாவது வீட்டுல இருக்க எல்லாருமே கரெக்டா இருக்கணும், அவங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து கரெக்டா எல்லாத்தையும் செஞ்சிடணும், யாரும் நம்மள ஒன்றும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு அது எல்லாமே கடமையா பார்த்து செய்றீங்க இல்லையா? அதே மாதிரி உங்களோட அந்த கனவுக்கும் ஒரு கடமை டைமை கொடுத்துருங்க. ஓகேவா? அதை வந்து ஒதுக்கி தள்ளாதீங்க. உங்களுக்குன்னு வரும்போது மட்டுமே என்ன பண்ணிடுறீங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், அதை அப்புறமே பார்த்துக்கலாம், இல்லை நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் எப்போ வருது அப்படின்னா அது உங்களுக்குன்னு நீங்க யோசிக்கும் போது மட்டுமே தான். இதுவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க பார்க்காம போயிடுவீங்களா? கண்டிப்பா பார்ப்பீங்க தானே? அப்ப உங்களுக்கே உடம்பு சரியில்லைனாலும் உங்களோட கடமை அப்படிங்கிறது அந்த குழந்தைய பார்த்துக்க வேண்டியது. ஓகேங்களா? அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால முடியலனாலும் என்ன பண்ணுவோம், நைட்டு கண் முழிச்சு அந்த குழந்தைய பார்த்துக்குவோம். அப்ப அந்த டைமிங் எல்லாம் குழந்தைக்காக கொடுக்குறீங்க இல்லையா? அதே மாதிரிதான் உங்களோட கனவுக்கும் ஒரு சில இடத்துல இடைஞ்சல்கள் வந்தாலும், நேரமின்மை இருந்தாலுமே என்ன பண்ணிக்கணும், அதுக்குன்னு தனியா நேரங்கள் ஒதுக்க முடியலனாலுமே போற போக்குல டைம் எடுத்துக்கணும். ஓகேவா? அது பாத்தீங்கன்னா சமைக்கிற நேரம், குழந்தை தூங்குற நேரம், இல்ல டிவி பாக்குற நேரம், இல்லைன்னா மொபைல் ஏதாவது ரீல்ஸ் பாப்பீங்களா, இந்த மாதிரி நேரம், இல்ல வீட்டு வேலை செய்யற நேரம், இந்த மாதிரி நேரங்களையும் என்ன பண்ணிக்கோங்க, இதுக்காக சைட்ல ஒதுக்கிக்கோங்க. அப்படியே அது கூடயே அது போற போக்குலயே அப்படியே போங்க. ஓகேவா? இதுக்காக டைமை தனியா நான் ஒதுக்கி டெய்லி 1 மணி நேரம் ஒதுக்கி 2 மணி நேரம் ஒதுக்கி ஃப்ரீயா விட்டாதான் நான் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால படிக்க முடியாது. ஓகேங்களா? நம்மளால எல்லா வேலையும் செய்ய முடியுது அப்படின்னா இந்த வேலையும் கண்டிப்பாக செய்ய முடியும். எதுக்காக நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னா அது நமக்கானது நம்ம அப்புறமே பார்த்துக்கலாம். சாக்ரிஃபைஸ். ஓகேவா? அடுத்தவங்களுக்காகன்னு பார்த்தே என்ன பண்ணிடுறீங்க, உங்களோட அந்த கனவுகளை நீங்களே புதைச்சிடுறீங்க. ஓகேவா? அதனால கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்க, இந்த சமைக்கிற டைம் இருக்கு இல்லையா? சமைக்கிற டைம் ஹெட்செட் மாட்டிக்கோங்க, இல்லைன்னா வந்து வீட்டு வேலை செய்யற டைம் ஹெட்செட் மாட்டிக்கோங்க, வீடியோவா கேளுங்க, ஆடியோவா கேளுங்க. இந்த டைம் எல்லாமே நீங்க வந்து பாக்குறதுக்கும், ஏன்னா சமைக்கும் போது மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ பார்க்க முடியாது இல்லையா? அந்த டைம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடியோவா. ஓகேவா? வீடியோ ரன் பண்ண விட்டு நீங்க ஆடியோவா காதுல கேட்டு உங்க வேலையை பார்க்கலாம். அந்த மாதிரி டைமிங்ல நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் குழந்தை தூங்குற நேரம் ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்குது, ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைக்குது, இந்த மாதிரி டைமிங்ல என்ன பண்ணுங்க, நீங்க கேட்டீங்க இல்லையா? அது எல்லாமே ரீகால் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? ரீகால் பண்ண எழுத முடியலன்னா கூட பரவாயில்ல, மைண்ட்லயே ரீகால் பண்ணி பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இடையில உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் என்ன பண்ணுங்க, நீங்க எழுதி வச்சாலும் சரி, இல்ல எழுதுறதுக்கு எனக்கு டைமே இல்ல மேம் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, வாய்ஸ் நோட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட மொபைல்ல, உங்களோட வாட்ஸ்அப்ல உங்களோட நம்பருக்கே, வேற யாருக்கும் அனுப்ப வேணாம். ஓகேங்களா? உங்களோட நம்பருக்கே வாய்ஸ் நோட் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இதெல்லாம் எனக்கு டவுட், இதெல்லாம் நான் அப்புறமே பார்க்கணும், இதெல்லாம் புரியல அப்படிங்கிற மாதிரி உங்களோட இதுக்கே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம், அடுத்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அந்த டவுட்ஸ் என்னவோ அதை வந்து நீங்க, ஏன்னா மறந்துடும்.
ஓகேவா. ஸோ நம்மளோடது அப்படின்னாலே எல்லாத்துக்கும் லேசினஸ் வந்துடும். ஸோ அப்ப என்ன ஆகும், கண்டிப்பா அது மறந்துடும், மற்ற வேலைகள்ல இது மறந்துடும். அதனால வந்து உங்களுக்கு டவுட் வரும்போதே இல்ல புரியல, இல்ல இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த டைமிங் கிடைக்கும் போது என்ன பண்ணிடணும், அதெல்லாமே வாய்ஸ் மெசேஜா உங்களோட வாட்ஸ்அப்புக்கே அனுப்பி வச்சுக்கோங்க. அப்ப வந்து அதை வந்து நீங்க பார்த்து அடுத்தடுத்து டைம் எப்ப கிடைக்குதோ அந்த டைமிங்ல அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்ப அது எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேவா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுதான். ஓகேங்களா. ஸோ அது யாரா இருந்தாலும் சரி, வீட்டுல வந்து வீட்டு வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வெளியில போய் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டு வேலை செஞ்சுட்டு வெளியே வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வீட்லயே ஃபுல்லா படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அந்த 24 மணி நேரம் அப்படிங்கிறது பொதுதான். ஓகேங்களா. ஸோ அதுல எந்த மாதிரி டைமிங்கை நம்ம வந்து படிக்கிறதுக்காக ஒதுக்குறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகேவா. ஸோ அந்த டைமிங் இருக்கிறவங்க படிப்பாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நான் சொன்ன அந்த டைமிங்ல எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட இதுக்கு எப்படி வந்து நீங்க படிக்க முடியுமோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ் தமிழ்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி ஆடியோ போட்டு விட்டு வீடியோ போட்டு ஓட்டு விட்டுருங்க. நீங்க வந்து காதுல ஹெட்செட் போட்டீங்க அப்படின்னா நீங்க வேலை செய்யும் போது என்ன பண்ணிக்கலாம், அதை அப்படியே கேதர் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து உங்களால வந்து நல்லா வந்து இது பண்ண முடியல அப்படின்னா கூட என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு போய் மூளையில உங்களோட மூளையில என்ன ஆகும், ரிஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களோட மைண்ட்ல அது ரிஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும். எக்ஸாம் டைம்ல அது யூஸ் ஆகும். கண்டிப்பா இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வந்து ஃபுல்லா எனக்கு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ரீயா விட்டாதான் நான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி படிக்காம, ஒரு டைம் கிடைக்கும் போதுல ஒரு 20 நிமிஷம் படிக்கிறது, 10 நிமிஷம் ரிவிஷன் பண்றது, 10 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறது, இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ எல்லாத்துலயுமே நீங்க அடாப்ட் ஆயிக்குவீங்க இல்லையா. ஸோ வந்து பிறந்தது வேற வீடு, இப்ப வாழ்றது வேற வீடு, குழந்தை பிறக்கும் போது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிக்கிற நம்ம இந்த டைமையும் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ ஏன்னா ஃபுல்லா படிச்சாதான் எனக்கு வந்து மண்டையில ஏறும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல நிறைய பேர் இருப்பீங்க. ஓகேவா. ஸோ அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்து எந்த மாதிரி படிச்சாலும், எந்த டைமிங்ல படிச்சாலும், எப்படி படிச்சாலும் நான் வந்து மைண்ட்ல வந்து ஏத்திக்குவேன், எனக்கு வந்து மறக்காது, எனக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்கும், நான் வந்து ரீகால் பண்ணிக்குவேன், கிடைக்கிற டைமை நான் வந்து யூஸ் பண்ணி படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து மைண்ட் செட்டை வந்து மாத்திக்கோங்க. அதுக்கு அடாப்ட் ஆயிக்கோங்க. ஓகேவா. ஸோ கண்டிப்பா உங்களால அடாப்ட் ஆக முடியும். எந்த ஒரு சுச்சுவேஷனையும் எங்க இருந்தும் எந்த மாதிரியும் நம்மளால அடாப்ட் ஆக முடியும். ஓகேவா. ஸோ அதனால கண்டிப்பா இதுல அடாப்ட் ஆகி படிங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குழந்தைய பாத்துக்கிறேன், சின்ன பாப்பா அது வந்து என்னை வந்து படிக்கவே விட மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா. ஸோ அதுக்கும் நான் ஒரு தீர்வு சொல்றேன். இப்ப வந்து பாப்பா வளர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து பாப்பாவை நான் பாத்துக்கிறதாலே என்னால படிக்க முடியல, நான் வந்து வேலைக்கு போக முடியல அப்படின்னா, நான் வந்து பாப்பாவை பார்த்துட்டே இருக்கேன். பாப்பா கொஞ்சம் பெருசாகுது, பெருசாகும் போது அது என்ன ஆகும், நம்மள ஹவுஸ் ஒய்ஃப்னு தான் சொல்லும் இல்லையா. ஸோ அப்படி சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து உனக்காக தான் வந்து உன்னை பாத்துக்கிறதாலதான் வந்து நான் வந்து படிக்காம விட்டுட்டேன், இல்லைன்னா நான் படிச்சு வேலைக்கு போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாப்பாவை நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அந்த குழந்தை என்ன சொன்னோம், அது வந்து அதுக்கு தெரியாது புரியாது இல்லையா. ஸோ நாளைக்கு அது வந்து குழந்தைய பெக்கும் போது தான் அந்த இதெல்லாம் தெரியும். இப்ப வந்து அதுக்கு தெரியாது. அப்ப என்ன சொல்லும், என்ன நீ அப்படி என்ன பார்த்துட்ட, எனக்கு என்ன அப்படி நீ செஞ்சுட்ட அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லும். அப்ப என்ன பண்ணுவோம், நம்மளோட சாக்ரிஃபைஸ் எல்லாமே வீணா போயிடும் அந்த இடத்துல. ஓகேவா. சோ சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதுதான். இருந்தாலுமே நமக்கான கனவுகளுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளே அதுக்கு வந்து வழி விட்டுக்கணும். நம்மளே அதுக்கு டைம் கொடுக்கல அப்படின்னா வேற யாரு கொடுப்பா. ஓகேவா. சோ அப்ப நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்து நம்மள ஒரு ரோல் மாடலா, நம்மள வந்து ஒரு கெத்தா பார்க்கணும் அப்படின்னா, ஓகேவா. சோ நம்ம குழந்தைங்க வந்து ஒரு ரோல் மாடலா பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கான கஷ்டங்கள் அனுபவிச்சுதான் ஆகணும். ஓகேவா. சோ நான் இந்த மாதிரி எல்லாம் உன்னை பார்த்துட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சேன் பாப்பா, அதனாலதான் நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன், உன்னாலையும் முடியும். ஏன்னா நாளைக்கும் அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஓகேங்களா. சோ வாழ்க்கையில பிறக்கிற எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு இல்லையா. சோ நாளைக்கு அந்த குழந்தைக்கு நீங்க அட்வைஸ் பண்ணணும்னா கூட அதுக்கு நீங்க இப்ப வந்து நீங்க கரெக்டா படிச்சு அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வந்து வேலை வாங்கி இருக்கணும். அப்ப நாளைக்கு நீங்க சொல்லும் போது என்னாகலாம், அந்த குழந்தை உங்களை பெருமையா பார்க்கும், உங்களோட ரோல் மாடலா பார்க்கும். அந்த மாதிரி பார்த்து வளர்ற குழந்தை நல்லபடியா வளரும். ஓகேவா. சோ அப்ப கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்க, இந்த டைமை யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா. சோ என்னால கன்சிஸ்டன்சியா படிக்க முடியல அப்படிங்கிற காரணங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. சோ காரணங்கள் இருக்கும் தான். ஏதோ ஒரு நாள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எந்த டைமே என்னால எதுவுமே எடுக்க முடியாத சுச்சுவேஷன் வரும் தான். ஓகேவா. அந்த மாதிரி வர்ற டைம் வந்தாலுமே என்ன பண்ணிக்கோங்க, அன்னைக்கு விட்டுருங்க, அடுத்த நாள் படிங்க. ஓகேங்களா. சோ ஒரு நாள் ஸ்கிப் பண்ணி நம்ம படிக்கலாம், அதை தொடர்ந்து அடுத்த நாள் எடுத்து வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படுறது, இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் இப்படி போச்சு அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி என்ன ஆயிரும், கட் ஆயிரும். ஓகேவா. சோ அப்ப ஒரு நாள் விட்டா பரவாயில்லதான், இல்ல 2 நாள் கூட என்னால வந்து சுத்தமா எதுவுமே பண்ண முடியல மேம், எல்லா வேலை செய்யறதுக்கு எனக்கு சரியா போயிடுச்சு, எனக்கு வந்து டைமே கிடைக்கல அப்படின்னா கூட அடுத்த நாள்
இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் படிக்கணும். சோ நேரத்தை நம்ம தான் உருவாக்கணும். வாய்ப்புகள் வரும். ஓகேவா? அதை நம்ம தான் நமக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கணும். ஓகேவா? சோ இல்ல அப்படின்னா எப்ப நம்ம தவற விடுறோமோ, ஒரு டைம் ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நமக்கு கிடைக்காது. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த டைம் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது படிச்சு இந்த டைமே கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணிடணும். ஓகேவா? புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி டைமை ஒதுக்கி படிங்க. ஓகேவா? சோ நாளைக்கு நம்ம இப்ப பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து மறைஞ்சு இதாகி போகணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், அதுக்கு கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? சோ நாளைக்கு இப்ப வந்து நிறைய பேர் என்ன வேணா சொல்லலாம், இது தேவையில்லாம படிக்கிற, டைம் வேஸ்ட் பண்ற, இதை பண்ற, அதை பண்ற, நிறைய பேர் சொல்லலாம். ஆனா நாளைக்கு எல்லாருமே ஒரு வார்த்தை சொல்லணும். அதாவது நீ எனக்கு தெரியும், நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்ச, அதனாலதான் இப்ப நல்லா இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா அது உங்க கையில மட்டுமே தான் இருக்கு. அது வேறவங்க கையில கிடையாது. அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ மத்தவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், இருந்தாலுமே உங்களோட அந்த கனவுகளுக்கும் சேர்த்து சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ கனவை சாக்ரிஃபைஸ் பண்ணிடாதீங்க, கனவுக்காக உங்களோட டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ யாரோ ஒருத்தவங்களோட கண்ணை திறக்கிறதுக்காவது இது பொன் சாவியா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். சோ கண்டிப்பா உங்களோட கனவுகள் ஜெயிக்கணும். ஓகேங்களா? சோ படிக்கிறத மட்டும் எப்பயுமே நிறுத்திடாதீங்க. தேங்க்யூ.